எல்லாம் பண்ணதுக்கப்புறமும் பர்பஸாக பண்ணுற மாதிரி இருக்குது. கேம்ப் அரேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். நான் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை நான் சொல்கிறேன் फोटो भी वीडियो फोटो भी है கூட்டு போட அலோ பண்ண மாட்டாங்க. நீ கிளம்பி போயிருங்க, எல்லாம் இங்கே அவங்க வீட்டில் இருங்க. அப்புறம் வந்துடுவாங்க. எங்கேயே போக சொல்லல, அதாவது வந்துருங்க, வந்துடுவாங்க. தனி இல்லை, இங்கே இல்லை, ரோட்டில் இல்லை, அழைச்சி ரோட்டு கிடையாது. எல்லாம் தெருக்குள்ள போய் சொல்லுங்க. ஃபோன் பண்ணி எல்லா தோசையும் வந்துருக்கேன். உங்கள் எதிர்ப்பு பதிவு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அலோ பண்ணுறோம். கட்டப்படியா என்னாச்சு இருக்கிறீங்களா? இல்லை, உங்களுடைய மரியாதை பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னாக்கா அது தேவை. உங்களுடைய கோரிக்கையை உங்களுடைய இதையும் பதிவு பண்ணணும் இல்லையா? அதையும் நான் அலோவ் பண்றோம். ஆனா மறியல் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். 2 மணி நேரம் பண்ணுவோம், 3 மணி நேரம் பண்ணுவோம். பேசினாங்க. உங்களுடைய கோரிக்கைகள் என்னன்றது சொல்லிட்டீங்க. நானும் அடுத்த கட்டமாக கலெக்டர் சார் வரைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் என்னன்றது சொல்லிட்டு 2 கோரிக்கைகள் சொன்னீங்க. ஒன்று 50,000 எல்லா வியாபாரிகளுக்கும் கொடுக்கணும், வட்டியில்லா கடன் கொடுக்கணும்னு சொன்னீங்க. அந்த கோரிக்கையை நான் சொல்லிட்டேன். 2வது நான் என்ன சொன்னேன்னா, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். 10,000 ரூபா உங்களுக்கு லோனு 4% கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 10,000க்கு மேலே 1 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோனு 6% கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க கோஆபரேட்டிவ் பேங்க் மூலமாக கொடுக்கணும்னு சொன்னீங்க. கோஆபரேட்டிவ் பேங்க் மூலமாக தான் கொடுக்க போகிறாங்கன்றதே அவங்க சொல்லிட்டாங்க. இதுக்கு உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும்னு சொன்னீங்க. நான் உத்தரவாதம் கொடுக்க சொல்கிறேன்னு சொன்னேன். ஆடியோ சார் வரேன்றாங்க, ஜேஆர் கோஆபரேட்டிவ் வரேன்னு சொல்கிறாங்க, விக்கோட ஜெனரல் மேனேஜர் வரேன்னு சொல்கிறாங்க. விக்கோட ஜெனரல் மேனேஜர் வரேன்னு சொல்கிறாங்க. நேற்று உங்கள்கிட்ட ஆர்டிஓ மீட்டிங்க்கு கூப்பிட்டோம். ஆடியோ மீட்டிங் கூப்பிட்டோமா? ஐயா வரல. ஐயா என்ன சொல்லிட்டீங்க? மறுபடியும் நாங்கள் அதை தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் தாசில்தார் மீட்டிங் வந்தீங்க, மறுபடியும் ஆடியோ மீட்டிங் கூப்பிட்டோம். ஆடியோ மீட்டிங் கூப்பிட்டோம். பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம். ஆடியோ மீட்டிங் கூப்பிட்டோம். உங்களுடைய இப்போவும் சொல்கிறேன், உங்களோட கோரிக்கையை நியமானது நான் மேலே வரைக்கும் கொண்டு போகிறேன். ஆடியோ வரேன்றாங்க, பேசுவோம். விக்கோட ஜெனரல் மேனேஜர் வரேன்றாங்க, பேசுவோம். ஜேஆர் வரேன்றாங்க, பேசுவோம். இல்லை அடுத்த கட்டணம் உங்களுக்கு வேணும்னா நான் கலெக்டர் சார் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், நம்ம போவோம், கலெக்டர் சாரை பார்ப்போம். நான் நேற்றுலேருந்து இதுதான் சொல்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. உங்களோட ஒன்றும் இல்லை. சொல்லிடுறேன், அதையும் சொல்லிடுறேன். நீங்கள் சாலை மறியல் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டீங்க, பிரகடனப்படுத்தியாச்சு. நீங்கள் ஆர்ப்பாட்டம் சொன்னால் நாங்கள் அப்படி பண்ணவே மாட்டோம். சாலை மறியலுங்கிறது தவறானதுன்னு சொல்லிட்டு நேற்றே 149ல் உங்களுக்கு நோட்டீஸும் கொடுத்துட்டோம். இது முக்கியமான ரோடு, ஒரு ரோடு தான் இருக்குது. நம்ம இதை டைவெர்ட் பண்ண முடியாது. ஒரே ஒரு ரோடு தான், உங்களுக்கே தெரியும். அந்த ரோட்டை நம்ம டைவெர்ட் பண்ணி உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலையை உங்களுக்கு சொல்லிட்டோம். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா நான் இப்போ வர சொல்கிறேன், ஆடியோ வர சொல்கிறேன், நம்ம உடனே பேசுவோம். ஜேஆர் வருவாங்க, ஜெனரல் மேனேஜர் வருவாங்க, நம்ம பேசுவோம். ஆனால் ரோட்டுக்குன்னு வரும்போது என்ன ஆயிடும்னா தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் உருவாகும். அதுக்காக இல்லை வருவாங்க, நீங்கள் வாங்க. உங்களுக்கு டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸ் வாங்க, தலைவர்கள்லாம் வாங்க, யாரெல்லாம் வரணுமோ வாங்க. நம்ம நீங்கள் டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸில் உட்காருங்க, நான் வர சொல்லிடுறேன், பேசிடுறேன். அவங்கள அந்த மீட்டிங் கொண்டு வராம எப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா? முடியாது. சரிங்களா? அவங்கள நான் அங்க கொண்டு நீங்க தலைவர்லாம் வந்துட்டீங்கன்னா நான் ஆடியோ வர சொல்லிடுறேன், அவங்களே அங்க வர சொல்லிடுறேன். அவங்க மண்டபத்துல என்ன பண்ண போறாங்க? நான் வர சொல்லி நீங்க ரெடின்னு சொல்லி நான் இப்ப வர சொல்லிடுவேன். இல்ல தலைவர் சொல்லி வர சொல்லிட்டுமா? ஆடியோ சார் வர சொல்லிட்டுமா? வர சொல்லி மறுபடியும் நீங்க ஆடியோ வர சொன்னா நான் அடுத்த செகண்ட் வர சொல்லிடுவேன். உங்க எல்லாருக்காக தான் நான் பேசுறேன்.
இன்னொன்று தூத்துக்குடி சொல்லிடுறேன் 8 நாளா இல்ல 3வது நாளாவே நம்ம சேனை தலைவர் அந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. இங்க இருந்துச்சு அங்க இருந்துச்சு நடுவுல சேனை தலைவர் மக்களுக்கு மட்டும்தான் கரண்ட் இல்ல. அதையும் மறுநாள் ஈவினிங்கே சரி பண்ணி கொடுத்தாங்க. நாங்க பண்ணல, ஃபுல்லாவே அவங்க பண்ண விஷயம் தான். கஷ்டம் தான், உண்மைதான். உங்க இன்ஸ்பெக்டர் உங்களோட இருந்தாரு. உங்க கூட தானே இருக்கும். இருக்கு, அதையுமே கணக்கெடுக்க சொல்லியிருக்காங்க. இப்ப டிக்கு ஜிஎம் அதான் சொல்றாங்க, எவ்வளவு பாதிப்பு எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்களையும் கூட வர சொல்லுவோம், பேசுவோம். என்ன உங்களுக்கு மேக்சிமம் உதவிகள் செய்ய முடியுமோ செய்ய சொல்லுவோம். அரேஞ்ச்மெண்ட் மாவட்டத்துக்கு இல்ல, மற்ற ஏரியாக்கள் இல்ல, ஆனால கிடைச்சிடும் நமக்கு. நேற்று ஒரு கால்குலேஷன் சொன்னீங்க, கோஆபரேட்டிவ் பேங்க்ல எங்களுக்குன்னு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துட்டா நாங்க அதை யூஸ் பண்ணிப்போம்னு சொன்னீங்க. நான் அதையும் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு தடவை வரும்போது அந்த பாயிண்ட்டை நீங்க உங்களுக்கு தேவையானது அதான். கோஆபரேட்டிவ் பேங்க் பர்டிகுலர் இந்த பகுதியில் உள்ள கோஆபரேட்டிவ் பேங்க் என்ன அமௌண்ட்டை நீங்க ஓரளவுக்கு கேட்டீங்கன்னா அதை அவங்க எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் இவெல்லாம் வராங்க. மண்டபம் வருமா? மண்டபம் வருமா? மண்டபம் வருமா? உடனே கூட்டு நீங்க வந்தோடனே அரசு பண்ண நாங்க என்ன இது பண்றதுக்காக வந்திருக்கோம். வந்தோடனே உடனே அரசு பண்றதுலேயே குறியா இருக்கும். ஒரு சங்கத்துக்கு 7 ஒரு சங்கத்துக்கு 7 எடுங்கன்னா 20,000 வரும். 3 சங்கத்துக்கு ஆமா ஒரு ஆளாக கருத்தை மட்டும் பேசணும். ஆமா முன்னாடி தலைவர் யாரோ சார் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் வராங்க. 20 பேருக்கு மேல அடுத்து ஆமாங்க, அதுக்கப்புறம் தான் நான் நீங்கள் சொல்ல நான் உங்களை ஃபோன் எடுத்தேன். முதல்ல நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேசியிருப்பேன். யாரும் வந்திருக்கா பாருங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு 10,000 அடிச்சிருக்கேன். காலைல இன்னொன்று உங்களுக்கு தான் இருக்குது. சரி ஓகே, சரி பரவாயில்ல. பிடிச்சிடும் பேச முடிச்சுட்டாங்க. வர ஆடியோ வந்துடுவாங்க.
வெளியிலே பேசலாம். இல்லை இடம் இல்லை ரெவென்யூ. பேசி முடிச்ச வரை மைக்கில் சொல்லுவாங்க. நான் மைக்கை போட்டு சொல்லுவேன். அடுத்த 20 வெளியே வாங்க. திருப்பி இன்னொரு 20 இருக்குது. ஒன்றும் இல்லை. இடம் இருக்கான்னு வாங்க. உள்ள பாருங்க. 50 பேர் கூட உட்கார வச்சு பேசலாம். இடம் வேணும்ல. இப்போ நீங்க ஒரு 50 ஒரு 30 பேர் இதுல கூட உட்கார முடியாது. சரி வாங்க உட்கார நீங்க இங்க வாங்க உட்கார முடியுமான்னு பாப்போம். நாங்களா வேணும்னு சொல்லல. உட்கார முடியுமான்னு பாப்போம். பேச முடியுமான்னு பாருங்க. பாதிப்பு எல்லாருமே பார்த்தாச்சு. பார்க்காம இல்லை. எவ்வளவு தூரம் ஆத்தூர் எவ்வளவு பாதிப்பட்டு எல்லாரும் கூட பார்த்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்காக வச்சுங்களேன். அதனால நம்ம நோக்கம் அடுத்து எப்படி முன்னேறலாம், எப்படி வந்து மயூர்ராஜ் மண்டபம் தம்பி சார் புதிய டிஎஸ்பி இவர் நம்ம சிட்டி ஹாஸ்பிட்டல் நம்ம ஊருடைய இன்ஸ்பெக்டர் சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கவலையாகவும் வருத்தமாகவும் இருக்குது. இந்திய பொருளாதாரத்தில் 25% சிறு வியாபாரிகள் தான் வச்சுருக்கீங்க. இந்திய பொருளாதாரத்தோட 25% அந்த பொருளாதாரம் சிறு வியாபாரிகள் கையில் தான் இருக்குது. அப்போ அப்படி பொருளாதாரத்தை பெருசாக கையாளுகிற உங்களை போன்ற வியாபாரிகளுக்கு இப்படி ஒரு இயற்கை பேரிடர் வந்து ஒரு பெரிய அழிவை கொடுத்தது எங்களுக்கு எல்லாம் மன வருத்தம் தான். ஆனால் உங்களுக்கு அரசாங்கத்தில் ஏதாவது செய்யணுங்கிற அந்த சிந்தனையில் எல்லாருமே யோசிக்கிறாங்க, எல்லாருமே முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் எங்களோட இருந்து இந்த பேரிடரை எல்லாருமா சேர்ந்து அனுபவித்து இதை கடந்து வந்துடலாம் அப்படிங்கிற எங்களோட சிந்தனை. அதுக்கு நீங்கள் உட்பட்டு எங்களோட இருக்கணுங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். உங்களுடைய இந்த வியாபாரத்துக்கு தொடர்ந்து அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுற விதத்தில் சில நடவடிக்கைகள் எடுத்து சிறப்பு முகாம்களை நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஒரு நிகழ்ச்சியாக இன்றைக்கு ஏரல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த முகாம் நடக்குது. சிறு வியாபாரிகளுக்கான முகாம் நடக்குது. அந்த முகாமில் கலந்துருக்கிற மாவட்ட தொழில் மையத்தோட கிளம்புறேன். அமைதி பேச்சுவார்த்தைக்கு கூடுதல் எஸ்பி வந்திருக்காங்க, டிஎஸ்பி சார் வந்திருக்காங்க. அவங்களே நம்ம வரவேற்கிறோம். இப்போ அந்த மாவட்ட தொழில் மையத்தோட ஜென்ரல் மேனேஜர் அந்த நிகழ்ச்சியில் இருக்காங்க. அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட ஜிஎம் அங்கே இருக்கார். அவங்களாம் கூப்பிட்டுருக்கோம். ஒரு 4 மணி நேரத்தில் வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா உங்களோட அவங்க திட்டங்களை பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க. அதில் நம்ம எப்படி பலன்களை பற்றி நாம் யோசிக்கலாம். இதோடு சேர்ந்து வேறு திட்டங்களின் வாயிலாக இந்த வியாபாரிகளுக்கு ஏதாவது செய்யலாமா என்ற ஆலோசனையும் நடந்துகிட்ருக்கு. அரசாங்கத்திலிருந்து பூர்வாங்க அறிவிப்புகள்லாம் வர்றதுக்கான காலம் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த போராட்டம் போன்ற விஷயங்களை கைவிட்டுட்டு எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சி இந்த பேரிடரை கடந்த பிறகு நாம் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கலாம் என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். எது எப்படி இருந்தாலும் உங்களோட உணர்வுகளை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் இப்போ நீங்கள் பேசுங்க, நாங்கள் குறித்து வச்சுக்கிறோம்.
ஜிஎம் மேடமும் டிஆரும் வருவாங்க. மத்திய கூட்டுறவு வங்கியோட பொது மேலாளர் வராங்க, துணை பதிவாளர் வராங்க. அவங்க வந்து இந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏடிஎஸ்பி சார் ஒரு அப்பீல் கொடுக்குறாங்க சார். இல்லை நம்ம ஏடிஎஸ்பி சாரும் பேசுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் எல்லாம் அங்கே வெளிநாட்டிலேருந்து வந்ததில்லை, நாங்கள் எல்லாம் உங்கள் கூட உள்ளது தான். என்ன பண்ணணும்னு ஒரு டிஸ்கஷனுக்கு ஒரு வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு கிடைக்கிறது நல்லது தான். இப்போ போராட்டம்னு சொல்லியது சப்போஸு இப்போ அரசாங்கத்தை இல்லைன்னா யாராவது நம்ம அதிகாரிகளோ இல்லைங்களா யாராவது உங்களுக்கு சந்தேகம் வந்துன்னா அந்த எக்ஸ்டெண்டு போகணும். இனிவே இந்த போராட்டம்னு சொல்லுறதுனால தான் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வருது. ஒரு அரசின் கவனத்தில் கொண்டு போகிறதுக்கு போராட்டம் உள்ளது ரொம்ப முக்கியமான ஒன்று, இனிமையானதான், ரொம்ப யூஸ்ஃபுல்லு தான். பட் இனி நமக்கு என்ன இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்ணும்போது என்ன நடக்குது, இன்ட்ரெஸ்டாக பண்ணுறாங்களா இல்லை. நம்ம வந்து அடையாளம் அரசுக்கு மட்டும்தான், பொதுமக்களுக்கு கிடையவே கிடையாது. நம்ம கோரிக்கை வந்து அரசுக்கு போய் சேரணும், அரசு நம்ம செய்யணும், அது நீங்கள் தான் வழிநடத்தணும். வியாபாரிகள் வந்து வீதியில் இறங்கி போராடுவது என்பது அரிதிலும் அரிதாகத்தான் இருக்கும். அது இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் தெரியும். இன்றைக்கு இந்த ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை இழந்து ஒரு சில கடைகள் 80% வரை பாதிப்புக்குள்ளாகி, இன்னும் ஒரு சில கடைகள் வெறும் சாவியை மட்டும் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். எங்களுக்கு வேறு வழியின்றி தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்தோம். போராட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. அரசினுடைய கவனத்தையும் இங்கே இருக்கக்கூடிய உயரதிகாரிகளுடைய கவனமும் எங்கள் மீது பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்தோம். இந்த போராட்டத்தின் மூலமாக நாங்கள் சட்டம் ஒழுங்கு ஏற்படுவதற்கோ அல்லது எந்த ஒரு பொதுமக்களுக்கு ஒரு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய நோக்கமோ எங்களுக்கு கிடையாது என்பதையும் அதிகாரிகளுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அதிகமாக கொடுக்க முடியுமோ அந்த தொகையை மட்டும் முதலாவதாக கொடுத்து, அடுத்தபடியாக அவர்கள் சொன்னது போல 1 லட்சம் ரூபாய் முதல் சிறு வணிகர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் முதல் பெரிய வணிகர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை நீங்கள் ஒரு வட்டி இல்லாத கடனாக கொடுத்தால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் மீண்டும் நிலைநிறுத்த முடியும் என்பதைத்தான் மதிப்பிற்குரிய உங்களுடைய அதிகாரிகளுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எனவே இந்த போராட்டத்தின் மூலமாக நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்ததாக எங்களுடைய ஆத்தூர், தெற்காத்தூர், முக்காணீர் இன்னும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை ஊர் மக்களையும் நீங்கள் தயவு செய்து வியாபாரிகள் இப்படி ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் என்று நீங்கள் தயவு செய்து எங்கள் மீது எந்த வருத்தமும் பட வேண்டாம். இதுவே முதலும் கடைசியாகமாக இருக்கக்கூடிய அளவு வகையிலே அதிகாரிகள் கொஞ்சம் விரைவாக நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு அத்தனை இழந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை மாற்றி ஏதோ நாங்களும் கொஞ்சம் தலை தூக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்களுக்கு சேவை செய்வதை மட்டுமே நோக்கமாக கொண்டு செய்யக்கூடிய வியாபாரிகள் இன்றைக்கு மிகுந்த கண்ணீரோடு நிற்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் பார்க்கலாம். வெள்ளம் வடிந்த 2 நாட்களாக இந்த பஜாரிலே அள்ளி போட்ட பொருட்களை எல்லாம் காணும் பொழுது அரிசி, பருப்பு, இன்னும் ஜவுளிக்கடை உள்ள மணியன் அந்த போன்ற பொருட்களை எல்லாம் கட்டுக்கட்டாக தூக்கி போட்ட அந்த காட்சி உண்மையிலேயே நெஞ்சை நெகிழ செய்தவராக இருந்தது. தயவு செய்து இந்த நிலையை எங்களுக்கு மாற்றி தருவதற்கு அதிகாரிகளாகிய உங்களால் மட்டும்தான் முடியும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். வியாபாரி சங்க துணைத் தலைவர் மாதிரி முக்காணியில் நிறைய கடைகள் பாக்கி அரிசி முடிவுலாம் வெளியே வந்து கிடந்தது, ஜவுளியெல்லாம் எடுத்து வெளியே போட்டிருந்தோம். எந்த அதிகாரிகள் வந்து ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கெல்லாம் கணக்கெடுக்காங்களோ ஒழிய இந்த கடைகள் வியாபாரிகளுக்கு பார்த்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு எந்த கணக்கிலும் எடுக்கவே இல்லை. அரசினுடைய பட்டியலையும் வியாபாரிகளுடைய பேர் நிவாரணம் கொடுக்கணும்னு எந்த காரியத்தோடு இடம் பெறாங்க. அதனால் தயவு செய்து நாங்கள் போராட்டம் நடக்கின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தணுங்கிற நோக்கம் இல்லை. அரசுக்கு எங்கள் கவனத்தை தெளிவுபடுத்தணும். நாங்களும் அந்த பாதிக்கப்பட்ட பட்டியலில் நாங்களும் இடம் பெறணும், எங்களுக்கும் நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இதை செய்கிறோம். நீங்கள் அதிகாரிகள் தலையிட்டு அந்த பட்டியலில் எங்கள் பேரும் வணிகர்களுடைய பேரும் இடம் பெறணும். நிவாரணம் கண்டிப்பாக கொடுக்கணும், இழப்பீடு நிவாரணம் கொடுக்கணும். வியாபாரிகளுக்கு கடன் உதவியும் செய்யணும், வட்டியில்லா கடன் உதவியும் செய்யணும். இது கேட்டுக்கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்து நாங்கள் தான் ரேஷன் கடையில் வந்து எவ்வளோ கொடுக்க முடியாது. கடை ஆமாம், கடை வந்து கடை ஏன் திறக்கலை,
மக்கள் வந்து எங்கிட்ட கேட்காங்க, ஏன் கடை தர எங்களுக்கு பருப்பு தர முடியல, மீன் தர முடியல இல்லைன்னு சொன்னா எங்கிட்ட மேல கோவப்படுறாங்க. அப்ப வியாபாரிகள் பொதுமக்களுக்கு சாப்பாடே கொடுக்குறோம், அது கவர்மெண்ட் நினைக்கவே மாட்டேங்குது. அதை நினைச்சு நீங்க எங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, இதை வேண்டுகளா செய்யுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு எவ்வளோ பாதிப்புன்னு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லனா பாதிப்பு எல்லா மீடியாக்கள்லையும், நாங்களே மீடியாக்கள் இருந்தவங்க தான், எல்லா மீடியாக்கள்லையும் எல்லாம் வந்தாச்சு, எல்லா பிரச்சனையும் தெரியும். நாங்கள் இங்கே வந்ததுக்கான நோக்கம் நீங்கள் எங்களுக்கு என்ன செய்து தரப்போகிறீர்கள் அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே எங்களுக்கு என்ன செய்து தரப்போறீர்கள் என்பதை அறிவியுங்கள் இந்த கூட்டத்தில். இல்லை என்றால் இதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் இப்படி செய்து தருவோம் என்ற முறைகளை யதார்த்தமாக பிராக்டிக்கலாக எங்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் இதை தெரிந்து கொள்வதாக வந்திருக்கிறோம். மேலும் மேற்கொண்டு நாங்கள் எந்த முயற்சியும் செய்யாத வகையில் இந்த கூட்டமே இறுதி கூட்டமாக அமைய வேண்டியது தங்களுடைய மேலான கடமை என்பதை கூறி கூறுகிறேன். நன்றி. அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்களது வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாகவும் விவசாய சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு என்னுடைய RS கிருஷ்ணகுமார், தெற்காத்தூர் வியாபார சங்கத்தில் ஒரு அங்கத்தில் இருக்கோம், தமிழக விவசாய சங்கத்தில் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். இன்னைக்கு நீங்கள் முகாம் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த முகாமை பேரிடர் காலம் அறிவித்த காலகட்டத்தில் அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து இங்குள்ள மக்களையும் இங்குள்ள வியாபாரிகளையும் இந்த ஆற்று கரைகளையும் சுற்றி மண் மூடையெல்லாம் வச்சிருந்தா இவ்வளவு ஒரு பெரிய பேரிடர் வந்திருக்காது. இது இங்கே மட்டும் இல்லை, இது பெருவெள்ளம், இது இயற்கையை யாரும் கணிக்க முடியாது. ஆனால் இனி வரும் காலங்களில் இப்படி ஒரு சூழல் நடக்காத வண்ணம் நீங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா களத்துல இருந்து வியாபாரிகள் தான் முழுமையா களத்துல இருந்தாங்க. இது போல தண்ணியில கூட வந்த மக்களுக்காக சட்டை தூக்கி யாருக்கும் எந்த பொருளும் இல்லைங்கிற வகையில சப்போர்ட் பண்ணிட்டு அன்னைக்கு எங்க கூட களத்துல இருந்தது எங்களது நண்பர்கள், வியாபாரிகள், உறவினர்கள், விவசாயிகள், மேலும் ஆத்தூர் காவல்துறை சார்ந்த காவல் ஆய்வாளர் மற்றும் சக காவலர்கள் மற்றும் திருச்செந்தூர் டிஎஸ்பி சார் அங்க இருந்து சாப்பாடு கூட அங்கே அனுப்புனாங்க. திருச்செந்தூர்ல இருந்து ஆத்தூர்ல உள்ள மக்களுக்கு, குச்சிக்காடு ஆத்தூர் போன்ற மக்களுக்கு போட்டு மூலமா நாங்க எங்க ஊர்ல இருந்து 20 பசங்களை கொண்டு வந்து அங்க இருந்து கொண்டு வந்து ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்து கடுமையான இருப்புல அந்த டேனிங் ஐயங்கள் பேசலாம் வந்து. ஸோ இந்த மாதிரி பேரிடர் வந்து இதோட முடிஞ்சு போறது கிடையாது, இனி வரும் காலங்களில் நடக்கும். ஏன்னா மனிதர்கள் மாறவில்லை, மனிதர்கள் மாறாத பட்சத்தில் இயற்கை தன் வேலையை காட்டதான் செய்யும். மனிதர்கள் எப்போ பணத்தை வாங்கி ஈர்த்து போயிட்டு இருக்காங்களோ அப்பவுமே வந்து இந்த மாதிரி பேரிடர்கள் வரதான் செய்யும். மனிதர்களை உணர்த்துகிறது கொரோனா என்கிற ஒரு நோய் தொற்று மூலம் இந்த மாதிரி பேரிடர் கொத்து கொத்தான சாவுகள் நாட்டாக நடந்ததா இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு பாடமாக வச்சுக்கணுமே தவிர கோழிக்கு நிவாரணம் கொடுத்துட்டோம், ஆட்டுக்கு கொடுத்துட்டோம், மாட்டுக்கு கொடுத்துட்டோம்னு சொல்றதை விட இந்த மாதிரி இயற்கையை வந்து பேண பழகி கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். கேரளாவை முன்மாதிரமா எடுத்துக்கணும். கேரளாவில் இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க. இங்க நம்ம மலையை வெட்டி வித்துட்டு இருக்கோம், ஆற்றோட மண்ணை பூரா அள்ளி வித்துட்டு இருக்கோம், குளங்களை தூர்வாரம் கொடுக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஸோ 2 கரைகளையும் வலுப்படுத்துங்க. அதுபோல இன்னொரு பிரதான கோரிக்கையாக மற்றதுக்கெல்லாம் கோரிக்கை நிவாரணத்தை அறிவிச்சாங்க அரசு. 1000 கோடி ரூபாய் நிதி வரைக்கும் ஒதுக்கிருக்காங்க. களத்தில் இருந்த வியாபாரிகளுக்கு அண்ணாச்சி சொன்னது போல அந்த லிஸ்டே வரல. அப்போ நீங்க இந்த கோட்டாட்சியர், வட்டாட்சியர், ஆர்டிஓ, கலெக்டர், அப்ப நீங்க வியாபாரிகள் யாரும் உங்க கண்ணுக்கு தெரியலையா? என்னுடைய தாழ்மையான கோரிக்கை வைக்க வேண்டுகோளா வச்சுக்கிறேன். நாங்களும் ஒரு அங்கத்தில் ஒரு அரசுக்கு வரி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த வியாபார பெருமுடி மக்கள் தான். அரசு இன்னைக்கு இயங்கிட்டு இருக்குன்னா வியாபார ரீதியாக வரக்கூடிய வரி வச்சுதான் இயங்கிட்டு இருக்கு. சோ இதுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையிலும் இன்று இந்த 3 வியாபாரி சங்கங்கள் கையில் எடுத்த போராட்டத்தினை 50,000 ரூபாய் என்ற இந்த தொகை வந்து யானை பசிக்கு சோழப்பொறி மாதிரி தான். இது வந்து நிறைய போட கிடையாது, பல கோடி ரூபாய் சேதாரம் ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தொகையை கோட்டாட்சியர் நீங்க உத்தரவாதம் கொடுங்க. இல்லை என்றால் வியாபாரிகள் இந்த போராட்டத்தை கையெடுக்க எப்பவுமே விரும்புறது கிடையாது. ஏன்னா வியாபாரிகள் வந்து மக்களோட எப்பவுமே தொடர்பு இருக்கிறவங்க, நம்மளால மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலையில் உள்ளவங்க. சோ இனி வரும் காலங்களில் இப்படி ஒரு கதையில நடக்காத வண்ணமும் இந்த சங்கங்கள் வைத்த கோரிக்கையான 50,000 நிவாரண தொகையை உடனடியாக வழங்குவதற்கு கோட்டாட்சியரும் கலெக்டர் தலைமையில் ஏற்பாடு பண்ணியும் அனைத்து வியாபாரிகளுக்கு நிபந்தனையற்ற கடன், வட்டி இல்லா கடன். நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு யாரும் ஒரு கேம்ப் போட்டுருக்காங்க சார், இதெல்லாம் கண்காணிப்பு தான். அவங்க சிவில் கேட்பான், ஒண்ணு சிவில் கூட விட்டுருங்க, அது கூட எலிஜிபிள் வேண்டாங்க. வயசு 60 ஆயிட்டு உங்களுக்கு தர முடியாது, அதுவும் வட்டி இல்லா கடனா வேணும். வியாபாரிகள் கண்டிப்பா திராட்சை பிடிக்கிற கைகள் கரெக்டா வரவு பண்ணி நடப்பாங்க. ஏன்னா பெரிய பெரிய பாதிப்பு. ஒவ்வொரு கடையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அண்ணா சொன்ன மாதிரி ஜவுளி கடைகள்லாம் அவ்வளவு துணிகளை கொண்டு போட்டுருக்காங்க. ஒவ்வொரு வியாபாரி குப்பையை கொண்டு வெளியே தள்ளுறக்கே பேரூராட்சி மூலமா பணிகள் இருந்தாலும் ஒவ்வொரு வியாபாரிகளுமே அவங்க கைப்பணத்தை போட்டு வண்டியை கொண்டு ஒரு இடமா கொண்டு வெளியே வந்து பொருட்களை வந்து சேர்த்திருக்காங்க.
ஸோ இதை வந்து இந்த இடத்துல ஒரு பார்மாலிட்டி கூட்டமாக இல்லாமல் நிரந்தர தீர்வாக கோரிக்கை ஏற்றி செயல்படுத்தி தருமாறு தங்களை மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலடியாக தமிழக முதல்வருக்கு உடனடியாக நீங்கள் ஹெலிகாப்டர் மூலமாக உடனடியாக இதை பார்வையிடணும். இந்த பகுதி மக்களுக்கு உடனடியாக நிவாரணப் பொருளை கொடுக்கணும். உடனடியாக நீங்கள் மெடிக்கல் கேம்ப் செய்யணும். இந்த பகுதி மக்களை சேஃப்கார்ட் பண்ணுவதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். முறையில் நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிங்கிற முறையில் இது செய்தோம். ஆனால் அதே மாதிரி அந்த தமிழக அரசும் செஞ்சிச்சு. இப்போ நாம் உங்களை கேட்குற வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு குறை தீர்க்கும் கூட்டமாக இருக்கக்கூடாது. தயவு செய்து அதிகாரிகள் பண வருத்தப்படக்கூடாது. இது வந்து கிரீவன்ஸ் டேயாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய வாழ்வியல் வந்து இன்னைக்கு கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் இந்த பகுதிகளில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதின்னு சொன்னால் ஒன்று ஆத்தூர், ஏரல், ஆழ்வார்த்திநகரி. இந்த பகுதி முற்றிலுமான முற்றிலுமான வியாபாரிகள் கடுமையான முறையில் பாதிக்கப்பட்ட முக்காரி இந்த மாதிரி பகுதிகள்லாம் ஏரல் தாலுகா இந்த மாதிரி பகுதிகள் கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இப்போ அந்த கடையை சொன்னாங்களே ஒரு ஆள் கம்ப்ளீட்டாக எங்களுடைய இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கிட்டத்தட்ட இந்த இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளையும் சுத்தம் பண்ணிச்சு. ஏற்கனவே பள்ளிக்கூடத்தையும் ஆஸ்பத்திரியும் சுத்தம் பண்ணோம். கிட்டத்தட்ட 40 பேர் சேர்ந்து வந்து 2 நாளாக சுத்தம் பண்ண தான் பண்ணி இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு வியாபாரிகளுடைய கடைகளை சுத்தம் பண்ணுறது வாங்குறதுக்கு கடுமையான ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. நீங்கள் தயவு செய்து உடனடியாக அவங்க கேட்டக்கூடிய அமௌண்ட்டு என்னுடைய மனச்சாட்சிக்கு குறைவாக இருக்குது. 50,000 எங்களுக்கு உடனடியாக ரிலீஃப் கொடுக்கணுங்கிறது என்னுடைய மனச்சாட்சி குறைவாக இருக்குது. நீங்கள் அதுலேருந்து எவ்வளவு கூடுதலாக கொடுக்க முடியுமோ அந்த ரிலீஃபை உடனடியாக கொடுக்கணும். அதே மாதிரி வட்டியில்லா கடன் இன்னைக்கு தமிழக அரசு பல குழுக்களுக்கு இதற்கெல்லாம் வட்டியில்லா கடன் அறிவிச்சிருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி சிறு வியாபாரிகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, பெரிய வியாபாரிகளுக்கு கடைகளை உருவாக்கணும்னாக்கி பல லட்சங்கள் இல்லாமல் நீங்கள் கடைகளை அவங்க திறக்க முடியாது. ஆகவே அரசாங்கம் வந்து இன்னைக்கு மரியாதைக்குரிய டிஎஸ்பி சாரும் சில விவரங்களை சொன்னாங்க. அங்கே கட்டாயம் பாதிக்கப்பட்ட இடம் தங்கன்னு சொன்னாங்க. அதை மாதிரி நீங்கள் ஆர்டிஓ வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து அதே மாதிரி பேங்குடைய டிஆர் வந்திருக்காங்க. நீங்கள் தயவு செய்து இதை வந்து நீங்கள் இந்த பகுதிகளில் கட்டாயம் வேண்டுகிட்டு கேட்டுக்கிட்டு இந்த கோரிக்கை உடனடியாக செய்யணும். இன்னொரு வேண்டுகோள் தயவு செய்து சமீப காலங்களாக ஒரு 10-20 வருஷத்துக்கு உட்பட்ட இடங்களில் ஆத்தூர் எப்போதுமே கடுமையான முறையில் எப்போதுமே பாதிக்கப்படக்கூடிய பகுதியாக இருக்குது. ஏன்னா எல்லா தண்ணிகளும் வந்து சேரக்கூடிய கடைசி பகுதி என்பது ஆத்தூர் தான். எந்த ஃப்ளட் வந்தாலும் தான் எது வந்தாலும் இப்போ பாதிக்கக்கூடிய பகுதி என்பது இந்த பகுதி தான். நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த கரைகளை நீங்கள் கரைகளை பலப்படுத்தும் போது தான் இது வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் நம்ம பேசிக்கிட்டு இருக்குது. இந்த பர்மனெண்ட் சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை கட்டாயம் நீங்கள் வந்து இந்த மாதிரி குளங்களை இதெல்லாம் நீங்கள் வந்து சரியான முறையில் செய்திருந்தால் மன்னிக்கவும் ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன். சமீபத்தில் ஏற்பட்ட 32 கோடி ரூபாய் அந்த எஸ்டிமேட் நடக்கும்போது இந்த வடிகால்களை கடுமையாக செய்திருந்தால் இந்த மாதிரி பணி நடந்திருக்காது. அது பக்கத்தில் டிஜிடியோடைய பக்கத்தில் கூடிய அந்த பாலம் இன்னைக்கு அது பக்கத்தில் கூடிய இதெல்லாம் ஒரு கடுமையான ஒரு நெருக்கடிக்கு காரணம். ஆகவே அரசு அதிகாரிகள் தயவு செய்து மக்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ரெமெடிகளை உடனடியாக செய்யணும், ரிலீஃப் கொடுக்கணும். விவசாயிகளையும் உங்களை பாதுகாக்கிறதுக்கான கரைகளை பலப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்தால் தான் இந்த அழிவிலிருந்து மீள முடியும். மீளுவதற்கான தொடர் நடவடிக்கை இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் செய்யணும். எங்கள் மாதிரி பொதுநல அமைப்புகள் உங்களோடு இருந்து உதவி செய்யுங்கிறத கேட்டுக்கிட்டு முடிச்சு பகுதியில் வெள்ள சேதம் ஏற்படும் போது நிறைய உயிர் சேதங்கள் வந்துச்சு. அது நாங்கள் திருச்செந்தூர் எரித்தகன மேடைன்னு நாங்கள் திருச்செந்தூரில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அது வியாபாரிகள்லாம் சேர்ந்து அந்த ட்ரெஸ் நடத்துகிறோம். அதுலேருந்து கிட்டத்தட்ட டெய்லி ஒரு 5 தினசரி 5 நபர் எரிக்க அங்கே கொண்டு வருவாங்க. ரொம்ப குறைஞ்ச விலையில் அந்த இடத்துல எரித்து கொடுத்தோம். ஏன்னா நம்ம அந்த ட்ரெஸ் நடத்தி வியாபாரிகள் தான் நடத்துகிறோம். அது வியாபாரி சங்கத்தில் உள்ள முக்கியமான அண்ணன் இருக்க தலைவர் நாங்கள் அப்படி நிறைய கூட்டு வந்து சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அது தொண்டு நிறுவனமாக நாங்கள் இப்போ எங்களுடைய பொருளாளர் சாந்தி பேக்கரி உரிமையாளர் எங்களுடைய சங்கத்து பொருளாளர் 5 நாளாக தொடர்ந்து இங்கேருந்து சாப்பாடு கொடுத்தாரு. இந்த பகுதியில் உள்ளவருக்கு அவர் கடையை பூட்டிட்டு கடை வியாபாரத்தை நிப்பாட்டிட்டு தொடர்ந்து இந்த மக்களுக்கு தொடர்ந்து ஆத்தூர் பகுதி புன்னக்காயில் மக்களுக்கு கூட சாப்பாடு கொண்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் என்ன நம்ம வியாபாரிகள் தான் ஜிஎஸ்டி வரி மத்திய மாநில அரசு வரியை அதிகம் கட்டுதான். வியாபாரிக்கு தான் முதல்ல பாதிப்பு வந்தால் வியாபாரி தான் அந்த அரசு கவனத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க.
ஏன்னா ஆடு மாடுக்கு இருக்கிற மரியாதை கூட வியாபாரிக்கு இல்லை. அதான் வருத்தமா இருக்கு. எங்க லிஸ்ட்ல பேர் இல்லைங்கிறதே பெரிய வருத்தம். அது அரசு கொண்டு வந்திருந்தா கூட இன்னைக்கு இந்த போராட்டம் வருங்கிற நம்பிக்கையில இன்னைக்கு இந்த இது நடந்திருக்காது. அந்த லிஸ்ட்ல கூட பேர் இல்லையே. அப்போ வியாபாரினா எதை எடுத்தாலும் வியாபாரியை தான் முதல்ல அமுக்குறாங்க. வியாபாரி கொள்ளையடித்தாலும் வியாபாரி தான் கொள்ளையடிக்காங்க. வியாபாரிட்டு தான் எதனாலும் வந்து நிற்காங்க. ராத்திரி 10 மணிக்கு மேலே கடை திறந்தா அரசு நடவடிக்கை எடுங்க. அதுக்கு நாங்கள் தெரிஞ்சு சமாளித்து தான் போகிறோம். வியாபாரம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு இடைஞ்சல் வெளியும் பண்ணுறாங்க. மக்கள் பொதுமக்களும் வியாபாரினா கொள்ளையடிக்கிற ஒரு திட்டம் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு வியாபாரிகள் இல்லைன்னா இன்னைக்கு கொரோனா காலத்தில் 3 கடைகள் இல்லைன்னா அன்னைக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது. அங்கே எங்கள் உயிரையும் பாதுகாத்து நாங்கள் அன்றைக்கி கடையை திறந்து வியாபாரத்துக்கு மக்களுக்கு சாப்பாடு, பணத்தர கடை, உணவு, முக்கியமான பொருட்கள், காய்கறிகள் எல்லாம் கொடுத்தது அன்னைக்கு தான். அந்த மாதிரி சூழ்நிலை இன்றைக்கி எங்களுக்கு வியாபாரத்துங்கிற ஒரு கோரிக்கை அவங்க தெற்கு தலைவர் சொன்ன மாதிரி 2 கோரிக்கை மெயின் கோரிக்கை. அது மட்டும் இல்லை, இது இந்த 32 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. அடுத்தால வரும் தங்கதிகளுக்கு எல்லாரும் இருப்போமான்னு சொல்ல முடியாது. உங்கள் காலகட்டத்திலே அதுக்கு ஒரு தனியான ஒரு அடைப்பு அடைச்சு அந்த 2 பக்கமும் ஆற்றுல பெரிய வெள்ளம் ஊருக்குள்ளே வராத அளவுக்கு ஒரு பெரிய அடைப்பு வச்சா இந்த பகுதி மக்களுக்கு இது போல அடுத்த வர தலைமுறைகளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது என்னோட திருச்செந்தூர் அனைத்து வியாபாரத்துக்கு கோரிக்கையை நினைத்து நன்றி. ஆனால் ஒரு கோரிக்கை கொடுத்து வலுவான கோரிக்கைகளை நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்படி உங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுல எங்களுக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அமெரிக்காவில் ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட் போடும்போது பல லட்சங்கள் கோடியை மிச்சம் வச்சு அந்த ஊரில் பட்ஜெட் போடுவாங்க. நம்ம ஊரில் பட்ஜெட் போடும்போது ஒவ்வொரு பட்ஜெட்டும் கடன் வாங்கி தான் போட மாதிரியான ஒரு பட்ஜெட் நம்ம போடுவாங்க. ஆனால் அமெரிக்காவில் இந்த மாதிரியான புயல் போன்ற விஷயங்கள்லாம் வரும்போது வெறும் அறிவிப்பு மட்டும்தான் கொடுப்பாங்க. வேறு நிவாரண பணிகள்லாம் அவங்க பண்ணுறதில்லை. ஆனால் நம்ம சர்க்கார் மக்கள் நலன் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறதுனால நாம் சர்க்காரில் என்னெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் சொல்லுங்க டிஎஸ்பி சார் வந்து போர்ட்லையா எல்லாம் கொடுத்துட்டு உணவெல்லாம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க டிஎஸ்பி இந்த ஊரை குறித்து எனக்கு நல்லாவே தெரியும் சார். ஒவ்வொரு தடவை புத்தகங்கள் சொல்லும்போது 1000 புத்தகம் எப்படியாவது வாங்கி கொடுங்க எனக்கு எங்கிட்டையும் சண்டை போடுவார். நான் தூத்துக்குள்ள பேசுவேன், அங்கே பேசுவேன், இங்கே பேசுவேன். அப்புறம் சார் வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போட்டு டிஎஸ்பி சார் சங்கரங்கோவில் சொந்த ஊருங்கிறதுனால அங்கே இருக்கிற ஒரு அமைப்பு மூலமாக நிவாரண உதவிகளை கூட திரட்டி அவரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் ஆத்தூருக்கு மட்டும் கொண்டு வந்து கொடுத்ததெல்லாம் வச்சாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி எங்களால் இயன்ற எங்களுடைய வரம்புக்குட்பட்ட உதவிகளை ஆத்தூருக்கு நாங்கள் டாப் ப்ரையாரிட்டி கொடுத்து நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அப்படிங்கிறத நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன். அதே போன்று சமூகம் குறித்த மிக ஆழமான பார்வை கொண்ட நமது ஏடிஎஸ்பி சார் அழகாக அவங்க சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சாதாரண போலீஸ் ஆஃபீஸர் இல்லை, பல நிலைகளில் பல இடங்கள் அவங்க வேலை பார்த்துருக்காங்க. அவங்க சொல்கிற அதுலாம் மிகப்பெரிய விஷயங்கள். ஒரு சமூகத்துக்கு ஆழமான பார்வை அவர்கிட்ட இருக்கிற அனுபவத்தை உங்கள்கிட்ட அழகாக பகிர்ந்துருக்கிறார். இப்போ நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கீங்க. இந்த கோரிக்கை குறித்து அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கை குறித்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதை விளக்கி சொல்வதற்காக நமது மாவட்ட தொழில் மையத்திலிருந்து பொது மேலாளர் வந்திருக்காங்க. அது மாதிரி நம்ம பேங்க் மத்திய கூட்டுறவு வங்கியிலேருந்து பொது மேலாளர் வந்திருக்காங்க. லீட் பேங்க் மேனேஜர் வந்திருக்காங்க. இப்போ அரசாங்கத்தோட நிலைப்பாடு குறித்து அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டு ஒரு விஷயம் முதல்ல சொன்னோம், நம்ம எல்லாம் ஒரே எண்ணத்தில் இருக்கிறவங்க தான். நம்ம அரசுகிட்ட ஒரு பிழப்புக்கு வேண்டி சம்பளம் வாங்கி வேலை பார்த்து சம்பளம் வாங்குறாங்க. நீங்கள் வியாபாரம் பண்ணி எல்லாரும் ஒரே எண்ணம் தான். எல்லாம் ஒரே சொன்னா கடவுள் படைச்ச எல்லாரும் ஒன்று கொண்டு சொந்தக்காரங்க தான். சரியா? அதில் ஜாதி மதம் எல்லாம் சொல்கிறவங்க எல்லாம் விளங்காம தான் போயிட்டு இருக்க தவிர யாரும் நல்லா ஆன சரித்திரம் கிடையாது. எனவே இப்போ நீங்க சொன்ன கோரிக்கைகள்ல உங்களுக்கு தெரியும், நமக்கு இந்த இந்த இருக்கிறவங்களுக்கு அல்லது இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு ஆண்டுகாப்ப மாவட்ட நிர்வாகம் நம்ம வந்திருக்கோம். எந்த அளவு உங்களுக்கு அஷூரன்ஸ் தர முடியும்னு உள்ளது நம்ம தெரிஞ்சிடணும். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கோரிக்கைகள் மேலிடத்தில் நம்ம வைக்க வேண்டிய கோரிக்கைகள் கொண்டு வைக்க வேண்டிய நம்ம பொறுப்பு. அது எங்க இருந்து வரணும் உங்களுக்கு இல்லை. எல்லாவங்களும் நல்ல அதிகமாக உள்ளவங்களும் நல்ல படித்தவங்க தான். படிக்காமல் இருந்தாலும் படிக்காதவனுக்கு விட விவரமான ஆட்கள் தான் எல்லாவங்களும் இந்த இதில் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவு கணக்கு தெரியாமல் இருந்தால் வியாபாரம் பண்ண முடியாது. எங்களை விட அதை பற்றி டாக்டிக்ஸும் டெக்னாலஜி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ அவங்களும் என்னென்னலாம் வழிமுறை இருக்குன்னு சொல்லி அவங்க பேங்க் ஆஃபீஸ் எடுத்து சொல்லுவாங்க. பட் நமக்கு எல்லாம் ஒரே ஒன்றா இருக்கணும். நமக்கு காரியம் தான் நடக்கணும் தவிர வீரியம் நடக்க வேண்டாம். நமக்கு யாரு திறமை யாரு பெரிய அது இல்லை. நமக்கு காரிய விஷயங்கள் நடக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம நாடை காப்பாற்ற என்ன பண்ணுவோம்? இந்த சாரதோ அந்த 32 கோடியா இதெல்லாம் யாருக்கு தப்பு? அதெல்லாம் நம்ம நம்ம யாரு நம்ம மேல ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க, அது முறையாக கட்டலாம இருந்ததுன்னா நம்ம பிள்ளை நாளைக்கு அதுக்குள்ள ஒரு விஷயத்தை போகும்போது இடிஞ்சு நம்ம பிள்ளைக்கு தலைவராக விழுந்து செத்து போகணும். பார்க்க வேண்டிய யாரு? நம்ம மக்கள் பொறுப்பு தான். அது யாரையும் குறை சொல்லி இது இல்லை.
தரமாக கட்டலைன்னு சொன்னால் அந்த அவர் சொன்ன கோரிக்கைக்கு நான் சொல்கிறேன். அது நம்ம மாவட்டத்தில் நம்ம இடத்துல நம்ம பக்கத்தில் யாராவது கன்சல்ட் பண்ண டைமில் அது தரமாக கட்டுறாங்களான்னு பார்க்க வேண்டியது நம்ம பொறுப்பு. நம்மளும் கூட இருக்கோம். நம்ம அதில் எல்லாம் ஒரு அதை பற்றி சொன்னால் அரசியல் ஆயிரும், வேண்டாம். ஸோ தயவு செய்து நமக்கு இது அருமையாக சார் சொன்னது போல் கை கொடுத்து சந்தோஷமாக நமக்கு இன்னைக்கு பிரிஞ்சு போகணும். அதுக்கு என்னென்ன நமக்கு ஒரு டிஸ்கஷன் தான் நடக்கிறத தவிர காம்ப்ரமைஸ் ஆக்கோ அவரே சொன்னது போல கிரீவன்ஸ் டே அது ஒன்றும் இல்லை. ஒரு டிஸ்கஷன் என்ன பண்ணோம், ஒரு முடிவு எடுப்போம். இந்த முடிவு கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல நம்ம கொண்டு சேர்த்துவோம். அவ்வளவுதான். ப்ளீஸ். தேங்க்யூ. சொன்ன விஷயத்துல முதல் விஷயம் கணக்கெடுப்பில் வியாபாரிகளை சேர்க்கலாம். அது இப்போ கடைசியாக இப்போ சமீபத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அந்த ஏரியா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டப்போ பேரிடர் மேலாண்மை சட்டத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ கடைசியாக வெள்ளத்தில் தான் இது கவனிக்கப்பட்டது. எம்எஸ்எம்இங்கிற ஒரு விஷயமே அந்த பேரிடர் மேலாண்மை சட்டத்தில் அந்த லிஸ்ட்டில் கணக்கெடுப்பில் இல்லை. அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம மாவட்டத்து வெள்ளத்தில் தலைமைச் செயலர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய சிஆர்ஏ, அதாவது கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க இங்கே வந்திருந்தாங்க. சார் முதல் மீட்டிங்கில் நீங்கள் நாங்கள் போராட்டம் பண்ண பிறகுதான் இந்த விஷயத்தை நீங்கள் கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அப்படி இல்லை. இது அரசாங்கத்தோட கவனிப்புக்கு இந்த சென்னை வெள்ளத்தின் போது தான் வந்தது. எம்எஸ்எம்இ அந்த கணக்கெடுப்பில் இல்லை. நீங்கள் வீடுகளுக்கு எவ்வளோ டேமேஜ், ஆடு மாடுக்கு எவ்வளோ டேமேஜ், மனித உயிர்களுக்கு எவ்வளோ டேமேஜ், இதெல்லாம் பார்க்குறப்போ எப்போ குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு டேமேஜ் கணக்கெடுப்பில் வரப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அரசோட கவனத்துக்கு வந்துவிட்டது. அதனால் இப்போ இந்த வெள்ளம், நம்ம தூத்துக்குடி வெள்ளம் வந்தப்போவும் சிஆர்ஏ சார் முதல்ல சொன்னது, இதுக்கு நம்ம சட்டத்தின்படி, பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்படி மற்ற இடங்கள்லாம் இருக்குது, மற்ற எம்எஸ்எம்இஸை கணக்கு எடுக்கணும், அதுக்கு எவ்வளோ பாதிப்பு வந்திருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிட்டாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், குறு சிறு நடுத்தர தொழில்களில் பார்க்குறப்போ 3 விதமான தொழில்கள் இருக்குது. ஒன்று உற்பத்தி தொழில், 2வது சேவை தொழில், 3வது வியாபாரம். இப்போ இதுவரைக்கும் எம்எஸ்எம்இங்கிற சிறுதொழில், முன்னாடி பழைய எஸ்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க, இப்போ சிறுதொழில்ங்கிறதுல எம்எஸ்எம்இயில் உற்பத்திக்கும் சேவைக்கும் மட்டும்தான் பதிவே பண்ண முடியும். அப்படி ஒரு சட்டம் இருந்தது எம்எஸ்எம்இ ஆக்டில். இப்போ போன வருஷம் 2022 கடைசியில் தான் இது வியாபாரத்தையும் எம்எஸ்எம்இயில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சிறுதொழில் நிறுவனமாக சேர்க்கலாம் அப்படின்னு மத்திய அரசு சட்டத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் வியாபாரம் நேரடியாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பதிவு பண்ணப்படாத ஒரு ஒழுங்குமுறைக்கு அதாவது எந்த ஒரு இதுலேயுமே ரெஜிஸ்ட்ரேஷனில் இல்லாத வியாபாரிகள் வாரியத்தில் இருப்பாங்க, இல்லை சங்கத்தில் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. எம்எஸ்எம்இ இதுக்குள்ள பிரிவுக்குள்ளே வந்ததே 22 கடைசியில் தான். அப்படி பார்த்தா நம்ம மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 45,000 யூனிட் எம்எஸ்எம்இ யூனிட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் வியாபாரத்துக்கு எவ்வளோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு பார்த்தா நீங்களே சொல்லுங்கள், தூத்துக்குடி மாவட்டத்தில் எத்தனை வியாபாரிகள் இருப்பாங்க? நீங்கள் 10,000 பேர் இருக்கோம், 5,000 பேர் இருக்கோம்னு சொல்லுவீங்க, கூடவே இருப்பீங்க. ஆனால் நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் 2,382 பேர் ரெஜிஸ்டர், யாரும் பதிவு பண்ணல. அப்புறம் விழிப்புணர்வு இல்லை. ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணணும். 2வது தொழில் நிறுவனம் பாதிக்கப்பட்ட உடனே முதல்ல நம்மளுக்கு உடனடியாக உதவி எங்கேருந்து கிடைக்கும்னா இன்சூரன்ஸ்லேருந்து கிடைக்கும். நம்மளுக்கு இன்சூரன்ஸே பண்ணலை. எல்லாரும் எப்போ லோன் வாங்குறோமோ அப்போ தான் இன்சூரன்ஸ்குள்ளேயும் வந்திருக்கோம். சிறுதொழிலாகவும் பதிவு பண்ணலை, இன்சூரன்ஸ்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணலை, எந்த விதமான கணக்கெடுப்புலையும் வரல. அதே மாதிரி 3வது என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பார்க்குறப்போ, ட்ரேடு லைசன்ஸ் ஒவ்வொரு டவுன் பஞ்சாயத்தில், கார்பரேஷனில் ட்ரேட் லைசன்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ட்ரேட் லைசன்ஸ்லேயும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஏரலே எடுத்துக்குவோம். ஏரலில் நாங்கள் உள்ளே போனோன்னே என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் ஊரில் 1,500 வியாபாரிகள் இருக்காங்க, ஆனால் நாங்கள் அவ்வளோ பேரும் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டவுன் பஞ்சாயத்து ரெஜிஸ்ட்ரேஷன் படி 1,082 கடைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ரேட் லைசன்ஸ் அங்கேயும் 280 பேர் தான் ட்ரேட் லைசன்ஸே வாங்கியிருக்காங்க. நாங்கள் எந்த வகையிலையுமே இப்போ இதே உற்பத்தி நிறுவனம் தூத்துக்குடியில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா உற்பத்தி பண்ணக்கூடியவங்க எல்லாரும் அரசில் ஏதாவது பதிவு பண்ணுறாங்க. ஆனால் வியாபாரிகள் எந்த ஒரு பதிவுலையுமே எதுலேயுமே உள்ளே வர முடியல. அதனால வியாபாரிகளுக்கு இவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படின்னு ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு அடிப்படையான ஒரு விஷயமே இல்லை. சாதாரண நாள்லே பண்ணாதப்போ, ஒரு வெள்ளம் ஒரு பேரிடர் வந்தப்போ உடனடியாக இத்தனை பேர் வியாபாரிகள் இருக்காங்கன்னு கேட்டால் டேட்டா கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. இவ்வளோ நாளாக மாவட்ட தொழில் மையத்தோட பர்வியூலையும் உங்களோட வியாபாரிகள் சங்கம் வரவும் இல்லை. இப்போ தான் போன வருஷத்துலேருந்து 22 கடைசியிலேருந்து தான் வியாபாரிகள்ங்கிற ஒரு பிரிவு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்குள்ளேயே வருது.
அப்படிங்கிறப்ப நாங்கள் உங்ககிட்ட கேட்குறது, நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி இப்போ உள்ள பிரச்சனைகள்லாம் போகட்டும், அடுத்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வரணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சோன்னா முறையான ஒரு பதிவு இருக்கணும். எல்லாருமே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் இருந்தால் தான் அரசே ஒரு இவ்வளோ டேமேஜ் வந்திருக்கு வியாபாரிகளோட முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரியும். 5,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பிச்சவங்கலேருந்து 50 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் உள்ளவங்க மொத்தமாக வாஷ் அவுட் ஆகி எல்லாருமே இப்போ ட்ராஷ்லேருந்து திரும்ப தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நிலைமையில தான் எல்லாரும் இருக்காங்க. இப்போ ஆர்டிஓ சாரும் பேசுகிற மாதிரி நாங்கள் யாரும் வானத்துலேருந்து வரல, நாங்களும் உங்களை மாதிரி ஒரு குடும்பத்திலேருந்து ஏதோ ஒரு பிழைப்புக்காக அரசு வேலையில் இருக்கிறோமே தவிர எங்களை எதிரிகளாவோ இதாவோ கிடையாது. நாங்களும் உங்களோட உள்ள ஒரு ஆள் தான். உங்ககிட்ட நாங்கள் கேட்டுக்கிறது பதிவு பண்ணுங்கிறது தான். எவ்வளோ பேர் டேமேஜ் ஆகிருக்குன்னு ஒரு கணக்கெடுப்பை எடுக்க முடியல. அந்த நேரத்தில் உயிரை பார்க்குறதும் வீடுகளை காப்பாற்றுறதும் வெள்ளத்தை வடிய வைக்கிறது தான் முதல் 10 நாள் நடந்த வேலை. அதுக்கு அடுத்து தான் பொருளாதாரமாக எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அந்த கணக்கெடுப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை சீரமைப்பதற்காக தான் இப்போ இதுக்கு முன்னாடி பேசின ஒரு சார் சொன்னாங்க, கேரளில் நடக்கிற கேம்ப் வெறும் கண் துடைப்புக்கு இல்லை, எவ்வளோ பேரோட கோரிக்கையினால தான் அதை வச்சுருக்கோம். இப்போ போன வாரம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்தப்போ கூட ஏரலில் உள்ள வியாபாரிகள் என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் லோன் கேம்ப் அரேஞ்ச் பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னதுக்காக தான் இப்போ ஏரலில் வச்சுருக்கோம், நடந்துகிட்டு இருக்கு. நான் அங்கேருந்து தான் இப்போ இங்கேயும் வந்தேன். இப்போ நேற்று கூட உங்களோட தலைவர்கிட்ட நான் ஃபோனில் பேசினேன். ஏரலுக்குன்னு தனியாக லோன் கேம்ப் கேட்டிங்கன்னா, நம்ம ஆத்தூருக்குன்னு தனியாக கேட்டிங்கன்னா ஆத்தூர்லேயும் நாங்கள் நடத்தி தரோம், எல்லா பேங்க்கையும் கூப்பிட்டு வச்சு லோனுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம். இப்போ அரசு வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்களுக்கு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் உடனடியாக கடன், 10,000 ரூபாய் வரைக்கும் 4% வட்டி, 10,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும் 6% வட்டி. இது சிறு வணிகர்களுக்கான உடனடி கடன் கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, எம்எஸ்எம்இ குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன். அதில் உற்பத்தி தொழிலும் சேவை தொழில்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹோட்டல், பியூட்டி பார்லர், ஸ்டூடியோ, கம்ப்யூட்டர் சென்டர், தையல் கடை, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் சேவை தொழில்களில் வருது. ஒரு 2 வீலர் 4 வீலர் ரிப்பேர் பார்க்கக்கூடிய கடைகள், இதெல்லாமே சேவை தொழில். அதில் 3 லட்சம் வரைக்கும் உடனடியாக கடன் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் மூலமாக கொடுக்குறாங்க. இந்த 2 அனௌன்ஸ்மெண்ட்டும் அரசோடைய வெள்ள நிவாரண பேக்கேஜில் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஸ்கீம். 2 ஸ்கீம். ஒன்று சிறு வணிகர்களுக்கு 1 லட்சம் ரூபா வரைக்கும் கடன், மற்ற உற்பத்தி சேவை தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு 3 லட்சம் வரைக்கும் உடனடியாக ஒரு கடன். இந்த 2 போக பொதுவாக நாங்கள் மாவட்ட தொழில் மையத்தில் வருஷம் ஃபுல்லாக 365 நாளும் 5 விதமான ஸ்கீம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த ஸ்கீம் இப்போ நீங்கள் 1 லட்சம் ரூபா கடன்லாம் எனக்கு பத்தாது, எனக்கு இப்போ எல்லா ஸ்டாக்கும் போயிடுச்சு, நான் ரீஸ்டாக் பண்ணணும், என் கடைக்கு ஒரு 10 லட்சம் ரூபாயாவது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 25% மானியத்தோட நம்மகிட்ட கடன் இருக்கு. ஆனால் அதுக்கு அடிப்படையாக சில கண்டிஷன் அவங்க சொன்னாங்க, 60 வயசு ஆயிடுச்சு, அந்த மாதிரி கண்டிஷன் இருக்க தான் செய்யும். அடிப்படையில் என்னன்னா 18 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும், முன்னாடி போன வருஷம் வரைக்கும் 45 வயசு தான் இருந்தது, இப்போ 55 வயசு ஆக்கியிருக்காங்க. ஸோ 18 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு ஒரு வியாபாரத்துக்கு 15 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறோம். கடன் வங்கிகள் மூலமாக கடன் கொடுப்பாங்க. நம்ம தமிழக அரசு மாவட்ட தொழில் மையம் மூலமாக 25% மானியம் கொடுக்குது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் 1 லட்சம் ரூபாய் கடன் வேணும் அப்படின்னு சொன்னால் 25,000 அரசு மானியமாக கொடுத்துருது, மீதி 75,000 தான் நீங்கள் திரும்ப கட்டணும், பேங்க்கு கட்டணும். ஸோ இது வியாபாரத்துக்காகவே உள்ள ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம். இப்போ இந்த மாதிரி ஸ்கீம் வாங்குறதுக்காக தான் இப்போ நம்ம ஏரலில் இன்றைக்கி கடன் முகாம் போட்டிருக்கோம். ஏன்னா அரசோட அந்த 1 லட்சம் ரூபாய் பத்தாது, எங்களுக்கு கூட கொஞ்சம் ஸ்டாக் வேணும்னு சொல்கிறவங்களுக்காக இந்த ஸ்கீம் போட்டிருக்கு. ரெண்டாவது ஒரு ஸ்கீம் பிஎம்இஜிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமு. இது பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம். இந்த ஸ்கீமில் நேரடி வியாபாரத்துக்கு கிடையாது, சேவை தொழிலும் உற்பத்தி தொழிலும். சேவை தொழிலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மெஸ்ஸு, ஹோட்டலு, ஜிம்மு, பியூட்டி பார்லர், ஃபோட்டோ ஸ்டுடியோ, கம்ப்யூட்டர் சென்டர் எல்லாமே சேவை தொழில்களில் வருது. உற்பத்தி தொழிலாக இருந்தால் இப்போ நம்ம செங்கச்சூளை வச்சுருக்கிறோம், இல்லை ஒரு ஹாலோ பிளாக்கு, பேவர் பிளாக் தயார் பண்ணக்கூடியது, மரம் ஃபர்னிச்சர் தயார் பண்ணுறது, உப்பு உற்பத்தி, இது மாதிரி உற்பத்தி தொழில்களுக்கு. இப்போ சேவை தொழில்களுக்கு அதிகபட்சமாக 20 லட்சம் வரைக்கும், உற்பத்தி தொழிலாக இருந்தால் 50 லட்சம் வரைக்கும் அந்த ஸ்கீமில் கடன் வாங்கிக்கலாம். கிராம பகுதியாக இருந்தால் 35% மானியம், டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷனாக இருந்தால் 25% மானியம். 10 லட்சம் ரூபா கடன் வாங்கி நீங்கள் கிராமத்தில் தொழில் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா 3 லட்சம் ரூபா உங்களுக்கு மானியமாகவே கிடைக்கும். இதுக்கு வயசு வரம்பு கிடையாது. நீங்கள் 60 வயசாக இருந்தாலும் சரி, 65 வயசாக இருந்தாலும் இந்த ஸ்கீமில் போட்டுக்கலாம். 5 லட்சத்துக்கு மேலே நீங்கள் கடன் வாங்கினா 8வது வகுப்பு படிச்சிருக்கணும், 5 லட்சத்துக்கு கீழேனா அந்த 8th பாஸ் பண்ணியிருக்கணும் அவசியம் கிடையாது.
ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்கீம். இந்த 2 ஸ்கீமும் உடனடியாக இப்போ நாங்கள் செஞ்சு தரதுக்காக தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் கேம்ப் ஏரலில் போட்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் உங்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த உடனடியான ஸ்கீம் இருக்குது. நீங்கள் முதல்ல சொன்ன 2 கோரிக்கைகள் வந்து அரசு அளவில் மேல்மட்ட அளவில் முடிவு எடுக்க வேண்டியது. அதுக்கு வந்து இங்கேருந்து கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்டேஷன், உங்களோட ரெப்ரசன்டேஷன் கண்டிப்பாக கொடுப்போம். இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய ஸ்கீமுக்காக நீங்கள் தொழிலுக்கு லோன் வாங்கணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக அப்ளை பண்ணலாம். அதுக்காக நாங்கள் இன்னைக்கு வந்து ஏரலில் நடக்குது, நாளைக்கு வந்து தூத்துக்குடியில் சென்ட் மேரிஸ் பாய்ஸ் ஸ்கூல் மில்லர்புரத்தில் நடக்குது. இல்லை எங்களால் அங்கெல்லாம் வர முடியாது, எங்களுக்கு எங்கள் ஊர்லேயே வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அடுத்த வாரத்தில் நாங்கள் ஒன்று கண்டிப்பாக வச்சு தரோம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை நாங்கள் அங்கே ஒரு இன்சூரன்ஸ் கேம்ப் போட்டிருக்கோம். அடுத்த புதன்கிழமை தாராளமாக நாங்கள் வச்சு தந்துடலாம். நீங்கள் அப்படி கண்டிப்பாக வேணும்னு சொன்னீங்கன்னா ஆத்தூர், முட்டாணி, பழையாய் இந்த பக்கம் உள்ளவங்களுக்காக நம்ம ஸ்பெஷலாக இங்கே ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் தரோம். இது வந்து எல்லா பேங்கையும் வர சொல்லி நம்ம வந்து அவங்கக்கிட்ட மற்ற நேரம் அவங்க வந்து கலெக்டர் சார் வந்து போன வாரம் ஸ்ரீவைகுண்டத்துலேயும் கருங்குளத்துலேயும் வட்டார அளவிலான பேங்கர்கள் மீட்டிங்கே சார் வந்து நேரடியாக பேங்கை பார்த்து நான் ரெக்வஸ்ட் பண்ணணும். மற்ற நேரம்லாம் அவங்க ப்ராசஸ் பண்ணுறதுக்கு லோன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 1 மாதம் டைம் எடுத்தாங்கன்னா இது ஒரு 2 நாளில் பண்ணித்தாங்க, 1 வாரத்தில் பண்ணித்தாங்க, எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணித்தாங்க. கலெக்டர் சார் நேரடியாக பேங்க்கெல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்காங்க. மாவட்ட அளவிலான பேங்க் மீட்டிங் 28ஆம் தேதி நடந்தது. 30ஆம் தேதி ஸ்ரீவைகுண்டம் பிளாக்லையும் கருங்குளம் பிளாக்லையும் மீட்டிங்கே போட்டு நடத்திட்டு இருக்காங்க. அதனால உங்கள் மேலே எங்களுக்கு வந்து கவனம் இல்லாமல் இல்லை, முழு கவனத்தோடு நாங்கள் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு பாக்கெட்டாக கவர் பண்ணி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் செஞ்சு கொடுக்குறதுக்கு மாவட்ட தொழில் மையம் தயாராக இருக்குது. நீங்கள் எல்லாரும் பேசி முடிவு பண்ணி எங்களுக்கு புதன்கிழமை அரேஞ்ச் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்கள் தாராளமாக வந்து உங்களுக்கு கேம்ப் நடத்தி தரோம். எல்லா பேங்கையும் வர சொல்லி சார் வந்து மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் பேங்க்கெல்லாம் அவங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நான் மாவட்ட தொழில் மைய சார்பில் மற்ற அரசு துறைகளையும் நாங்கள் கூட்டிகிட்டு வரோம். உங்களுக்கு எந்த திட்டம் வந்து தகுதியாக இருக்குமோ, உங்களுக்கு எது அதிகபட்ச பெனிஃபிட் கிடைக்குமோ அந்த ஸ்கீமில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அனைத்து வங்கிகள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் வியாபாரிகள் எங்களை பற்றி யாருமே கவலைப்படலை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. வெள்ளம் வந்த உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் கூப்பிட்டு நீங்கள் உடனடியாக ரிசர்வ் பேங்க்லேருந்து ஒருத்தர் வர சொன்னீங்க. மாவட்டத்தை தூத்துக்குடி மாவட்டத்தோட அனைத்து வங்கி அதிகாரிகளையும் வர சொல்லி ஒரு கூட்டம் நம்ம உடனடியாக போடணும்னு 28ஆம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடத்தணும். அதில் சார் சொன்னது, இந்த வெள்ளத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டது வியாபாரிகள். அவங்கெல்லாம் தன்னோட வாழ்வாதாரத்தை 0க்கு வந்துட்டாங்க. அவங்கள கை தூக்கி விட வேண்டியது வங்கி உங்களோட கடமை தான் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக சொன்னாங்க. மேலும் இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருக்காங்க, அவங்களுக்குலாம் விவரம் நீங்கள் சொன்ன விவரம் தெரியாது, இன்சூரன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க இழப்பை யாரையும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருப்பாங்க. அதனால என்ன மனசாட்சி அடிப்படையில் எவ்வளோ தூரம் இறக்கும், அதாவது நீங்கள் வங்கியாளராக இருக்கக்கூடாது, அவங்க வியாபாரிகள் இடத்துல இருந்து முக்கியமாக உங்களை பற்றி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க. நீங்கள் வேணாலும் அந்த கூட்டத்தில் வந்து கேட்டு பாருங்கள். வியாபாரிகள் இடத்துல இருந்து ஒவ்வொரு வங்கியாளரும் சிந்திச்சு பார்த்து அவங்களுக்கு உடனடியாக என்ன செய்யணும் அதை உடனே எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் செஞ்சு கொடுங்கன்னு எங்கிட்ட ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க. அதுக்காக நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம். அதுவும் 10ஆம் 30ஆம் தேதி ஒவ்வொரு பிளாக்லேயும் நீங்கள் மீட்டிங் போடணும், நான் வருவேன், அங்கே அப்ளிகேஷன் சோர்ஸ் பண்ணணும். 15 நாளைக்குள்ள எல்லா அப்ளிகேஷனும் எனக்கு வந்து சாங்ஷன் ஆகி கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டு முதல்ல ஸ்ரீவைகுண்டம் அதே கருங்குளம் 2 நம்ம பிளாக் ஆஃபீஸுங்க வச்சு மீட்டிங் வந்து கலெக்டர் சாரே வந்து அட்டன் பண்ணாங்க. தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேருங்க. இழப்பு வந்து லேசான இழப்பு இல்லை, பயங்கரமான இழப்பு. இழப்புக்கு நீங்க கவர்மெண்ட் சொல்லுங்க. நீங்க வந்திருக்கே கவர்மெண்ட் அதிகாரிகள் எல்லாரும் கவர்மெண்ட் சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு வழி பண்ணிட்டாங்க. இல்லை கடைகளும் வேணா பாருங்க, எல்லா கடைகளும் திறந்து பாருங்க. நிறைய கடைகள் சாவி மட்டும்தான் இருக்கு, உள்ள சரக்கே இல்லை. அதுக்கு ஏதாவது வழி பண்ணி கொடுத்து எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நீங்கள் பேங்க் இதெல்லாம் மேடம் சொன்னாலும் தப்பு சொல்ல வரல, இது நடைமுறையில் இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. நாங்கள் பேங்க் அலைஞ்சிட்டு தான் இருக்கோம். பேங்க்கில் எந்த லோனுக்கு கேட்டால் அந்த லோன் தர மாட்டாங்க, நீங்கள் அதை கொண்டாங்க இதை கொண்டாங்க, வீட்டு பத்திரம் வேணாம் அது வேணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்கள் போய் பேங்க்லாம் அலைஞ்சிருக்கோம், எல்லா வியாபாரிகளும் அலைஞ்சிட்டு தான் இருக்கோம். ஆனால் பேங்க்கில் கடன் வாங்க முடியாது. அவர் சொன்ன மாதிரி வட்டி வேணால் வாங்கலாம். 1 லட்ச ரூபா கொடுத்தா 10,000 எடுத்துட்டு டெய்லி 1000 கட்ட சொல்லுவாங்க. இது உடனே நடக்கும். அது இன்னும் சொல்லாது. இப்போ 15 நாள் டைம் சொல்லிட்டு 15 நாள் தானே. நாங்கள் ஏற்றுக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சு இன்னைக்கு தெரியல. நாங்கள் கடை
கடை வச்ச காலத்துல இருந்தே இந்த லோனுக்கு நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம், லோனை பார்த்துட்டு தான் இருக்கோம். சொல்றாரு பேங்கார மேனேஜர் கூட்டு கேளுங்க சார், என்ன பேச்சு உள்ளே விட மாட்டாங்க. மேனேஜர் உள்ளே விட மாட்டாங்க. மேடம் நான்லாம் இதுக்கு வந்திருக்கேன், பேங்க் கம்பெனி வச்சு எத்தனை நேரம் வச்சுட்டு பேங்க் போனால் தூக்கி தூரம் போட்டுருவாங்க. நீங்கள் வீட்டு பத்திரம் தான் கொண்டாங்க, ஒரே வார்த்தை அவங்க சொல்லதான் செய்வாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்துடும் இந்த 2 நாள் இடம் கூட காலி இடம் கூட போராட்டம் பண்ணும்போது போராட்டத்துக்கு நாங்க யாரையும் கட்டுப்படுத்த மாட்டோம். அதே போராட்டம் சார், எங்களை அங்கங்க அரெஸ்ட் பண்ணாங்க வியாபாரிகளை, எல்லாம் மறுத்து வியாபாரிகளை 2 நாள் நாங்க ஏதாவது கலவரம் பண்ணிருக்கோமா? இல்ல எங்களால ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வியாபாரிகளை சொல்லுங்க. முக்காலில அரசு பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டாங்க. எங்க விஷயத்தை இவ்வளவு நாளைக்கு போராட்டம் அறிவிச்ச பிறகுதான் நீங்க வந்தீங்க. நாங்க வரலன்னா நீங்க வருவீங்களா? எங்களை பாத்தீங்களா? இந்த வியாபாரிங்க இருக்கதே தெரியாது. அதனால நீங்க எங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் கவர்மெண்ட்டை சொல்லி இந்த விஷயத்த கவர்மெண்ட்டை சொல்லுங்க. இப்படி சொல்றாங்க, கலெக்டர் சார்ட்ட சொல்லுங்க. நீங்க மதியம் பண்ண போது தான் நாங்க வரோம், இல்லைன்னா நீங்க மறந்துடுங்க அப்படின்னு சொல்ற விஷயத்த வந்து நான் மறுக்கிறேன். ஏரல எந்த மதியம் பண்ணுறாங்க முகாம் கடைகள் வந்து பாத்துருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் எந்த வியாபாரியாவது நீங்க கேட்டீங்களா? எவ்வளவு இழப்பு தொகை எதுவும் கேட்டிருக்கீங்களா? ஏதாவது வந்து பாத்திருக்கீங்களா? நாங்க இந்த கடையில எவ்வளவு சேதம் அடிச்சிருக்கு ஒரு வீடியோ பார்த்து சொல்லுங்க. நாங்க இந்த இடத்துல இதை கலைச்சிடுறோம். தூத்துக்குடியில் நாளைக்கு கேம்ப் நடத்தி இருக்கிறதும் வணிகர் சங்கம் 2 வணிகர் சங்கம் வந்து கேட்டாங்க. அவங்க 2 வணிகர் சங்கம், ஒரு ஜெயபாலன் சார், கணேசமூர்த்தி சார் 2 சங்கத்திலேருந்து கேட்க போய் தான் தூத்துக்குடியில் அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கோம். ஏரல்லி யாரும் போராட்டம் பண்ணாதான் செய்வோன்னு இல்லை, அமைதியான முறையிலையும் எல்லா உதவியும் செஞ்சு நடந்துட்டு நீங்க தப்பா நிவாரணம் வந்து தனி கோரிக்கை. நிவாரணம்ங்கிறது தனி கோரிக்கை. அதை நீங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுங்க, நீங்க உங்களோட பெட்டிஷனை நாங்க ஃபார்வர்ட் பண்றோம், செய்யறோம். இப்படி ஒரு கோரிக்கை கேட்கறாங்கன்னு சொல்றோம், அதெல்லாம் தனி, அது தனி. இது இப்போ உடனடியா தீர்வு. சார் சொன்னாங்கல்ல, காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம சர்வைவ் ஆகணும், நம்ம தொழிலை ரிவைவ் பண்ணணும்னா காரியம்தான் பெருசு. அதுக்கு என்ன பண்ணலாங்கிறது தான் நாங்கள் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களோட கோரிக்கை தப்பான கோரிக்கையே கிடையாது, நியாயமான கோரிக்கை. அதை வந்து மேலிடத்துக்கு கண்டிப்பாக அனுப்புவோம். நம்ம குழப்பத்தை என்ன பண்ணுவோம், சரி பண்ணுவோங்கிறதுக்காக தான் டைம் சொல்ல முடியாது சார். இல்லை, இப்போ அரசு உடனடியாக உங்களுக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் கடன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது சீக்கிரமாக பண்ணி கொடுத்துருவாங்க. 1 லட்சம் ரூபாய் கடன் வந்து அந்த 4 மாவட்டத்துக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. 1 லட்சம் ரூபாய் கடன் 1 லட்சம் ரூபாயை முதல்ல கொடுத்துருவாங்க. நிறைய லோன் கூட தராண்டா. 1 லட்சம் ரூபாயை உடனே எல்லா வியாபாரியும் அது உறுதியா நடக்கும் சார். லோனாவே கொடுக்க சொல்றேன். லோனு 10,000 வரைக்கும் இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு. அந்த 4 மாவட்டத்தில் அந்த 4 மாவட்டத்தில் ஆரம்பிச்சாச்சு. நம்மளுக்கு வந்துடும். கோஆபரேட்டிவ் பேங்க் மூலமா அந்த 1 லட்சம் ரூபாய் கடன் அது வந்து கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணி அது பிரச்சனையே கிடையாது. வணிக கடனுக்கு வந்து வயசு, படிப்பு எதுவுமே கிடையாது. அதுக்கு எதுவுமே கிடையாது. 1 லட்சம் அது உறுதியா உடனே வந்துடும் சார். இது வந்து நியாயமான கோரிக்கை. இது அனுப்பும். இதுக்கு டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் 1 வாரத்துக்குள்ள பதில் சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது. 1 வாரத்துக்குள்ள இந்த லோன் ஸ்கீம் வந்துடும். அது வந்து உடனடியாக கோஆபரேட்டிவ் பேங்க் மூலமாக கொடுத்துருவாங்க. அதனால பிரச்சனை இல்லை. அனைத்து வியாபாரிகளுக்கும் வயசு, படிப்பு, அதில் எந்த கண்டிஷனும் அது
தான் இப்போ வியாபாரம் சார்ந்த ஏற்கனவே வாங்கியிருக்கோம். அதை நாங்கள் பாதி கட்டி எட்டாமல் இருக்கு. எங்களுக்கு எல்லாமே 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் குறைஞ்சபட்சம் எல்லா வியாபாரத்துக்குமே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் கவர்மெண்ட் வைக்க கோரிக்கை 50% மானியத்தோட எங்களுக்கு கொடுக்கணும். அது தனி கோரிக்கை வைக்கிறோம். உங்ககிட்ட நாங்கள் கேட்கறது இதே மாதிரி முகாமை கண்டக்ட் பண்ணி எங்களுக்கு பேங்க்ல அலைய போட்டால் எங்களுக்கு சிபில் ஸ்கோர் இல்லை, நீங்கள் முன்னாடி வைக்கிறீங்க அழகழிக்கிறாங்க. அதே மாதிரி இதே மாதிரி முகாமை ஏறாத மாதிரி எங்களுக்கு கண்டக்ட் பண்ணுங்க. ஆத்தூரில் எல்லாருக்குமே அந்த சிபில் ஸ்கோர் இல்லாமல் எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் முதல்ல கொடுக்கறதுக்கு ஏற்பாடு அந்த சிறு வணிக கடன்ங்கிறது வந்து உடனடியாக கொடுக்கறதுக்காக அது கவர்மெண்ட் ஸ்பெஷல் பேக்கேஜாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது ரொட்டீனாக கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து எந்த படிப்பு கண்டிஷன் அந்த மாதிரிலாம் இருக்காது. வணிகர்கள் யாராக இருந்தாலும் 1 லட்சம் ரூபா வரைக்கும் அது கடன் அந்த தான், அது வட்டியோடு தான் வரும். ஆனால் அது வந்து கோஆபரேட்டிவ் பேங்க் மூலமாக வருது. இன்னையிலேருந்து அந்த சென்னை அந்த 4 மாவட்டத்துக்கும் இன்னையிலேருந்து அந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கும் உடனடியாக வந்துடும். அதனால அந்த ஸ்கீமுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வந்து அரசு அறிவிச்சது இதுதான் குறைய வட்டி, இதை விட குறைய 6% வட்டிங்கிறது குறைய வந்துடும். நாளைக்கு இன்னும் வரல, ஆர்டர் வரல. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு சென்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 4 மாவட்டத்துக்கு ஆரம்பிச்சாச்சு. நம்மளுக்கு இது 1 வாரத்துக்குள்ள வரும். அரசு அறிவிச்சாச்சு, நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு டைம் ஆகும். 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ளது ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும்னு கம்பல்சரி இல்லை. ஆனால் கூட இந்த லோன் மேலே வைக்க அன்னைக்கு இந்த ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுனால இந்த ஆதார் கார்டில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. கவர்மெண்ட்டு எனக்கு ஒரு கடை இருக்குன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. நாளைக்கு ஒரு இன்சூரன்ஸுக்கோ இல்லைன்னா எதுக்கோ போனோன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அது அசட்டாக தான் இருக்கும். ஃபீஸ் வேண்டாம், வேற ஒன்றும் வேண்டாம். ஆதார் கார்டு மட்டும் இருந்ததுன்னா இந்த பேர் அட்ரஸ் உங்களுக்கு ஒரு கடை இருக்குன்னு சொல்லி அரசாங்கத்திட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்குது. நாளைக்கு ஏதாவது போடுறீங்கன்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் அந்த நம்பர் வச்சா போயிடலாம். பாஸ்போர்ட் அக்கௌண்ட் அதுவும் ஃப்ரீயாக பண்ணலாம். இந்த அளவு சின்சியராக ஒரு மாவட்ட ஆஃபீஸர் இருக்க டைமில் நமக்கு பயன்படுத்துவோம். நடக்க வேண்டியது இன்னைக்கு என்ன பண்ணுவோம், என்னென்னலாம் அவங்க பெனிஃபிட் பயன்படுத்த வேண்டியிருக்கு, நாளைக்கு என்ன, அடுத்து இந்த வாரம் என்ன, இந்த மாசத்துக்குள்ள என்ன முடியும், இந்த மாதிரி ஒரு டைம் வாரம் வச்சு நடக்க வேண்டிய விஷயம் பார்த்தோன்னா நம்ம ஆட்கள் எல்லா அவங்களுக்கும் நல்லா இருக்கும், ஹாப்பியாக இருக்கணும், எல்லா அவங்களுக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க. போட